காமெடி ஆக்டர் ரோபோ சங்கர் இறந்துட்டார் அப்படிங்கிற அந்த நியூஸ் கேட்டு ரொம்ப மனசுக்கு டிஸ்டர்பிங்காக இருந்தது. அவரது குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள். நான் வெறும் ஆழ்ந்த இரங்கல்கள் சொல்கிறது அப்படிங்கிறது வேறு. பட் ஆனால் உண்மையிலே அந்த இழப்பின் வலி அப்படிங்கிறது அந்த குடும்ப உறுப்பினர்கள், அவங்க ஒய்ஃப், அவங்க பொண்ணு, அவங்களாம் எப்படி அதை பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சாலே எனக்கே பதறுது. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பதற்றம், எவ்வளோ ஒரு பெரிய இழப்பு அப்படின்றது ரொம்ப மனசுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், நம்மளோட ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். நம்ம எல்லாருக்குமே ஒருத்தருக்குமே நம்மளோட ஹெல்த் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவரோட வயசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு தான், 46 வயசு. இது சாகிற வயசே கிடையாது. ஆனால் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேர் எடுத்துக்கணுன்றதுக்கு இதிலேருந்து எஜுகேட்டிவாக சயின்டிஃபிக்காக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒரு காமன் சிட்டிசனாகவும் சரி, யூபிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ்லேயும், யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாகவும் சயின்டிஃபிக்காக எஜுகேட்டிவாக நிறைய விஷயங்கள் இந்த லிவர் டிசீஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் இறந்ததுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா லிவர் டிசீஸ். ஸோ ஜென்ரலாக இந்த லிவர் டிசீஸ் அப்படிங்கிறது என்னென்னா மூணாக ப்ராடாக சொல்கிறாங்க. ஒன்று ஆல்கஹாலிக், இன்னும் மெட்டபாலிக், அதுக்கப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 டைப் ஆஃப் லிவர் டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது ஜென்ரலாக ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெப்படைட்டிஸில் பார்த்திங்கன்னா ABCDE வரைக்கும் 5 டைப்ஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் B and C அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கி, ரொம்ப இன்ஃபெக்டிவ் அண்ட் ஃபேட்டல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுதான் அப்படியே டெவலப் ஆகி லிவர் கேன்சர், சிரோசிஸ் கண்டிஷன் வரைக்கும் நம்மளை கொண்டு போகும் அப்படின்றாங்க. ஸோ அந்த B and C அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் நம்ம ரொம்ப கேர் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்டு எல்லாருமே ஒரு விஷயம் என்னால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஆல்கஹால் கன்சம்ஷன் லெவலை டெஃபினட்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். முடிஞ்சால் குடிக்காமே இருக்கிறது தான் நல்லது. சரி, எப்போது சோஷியல் ட்ரிங்கிங் பண்ணுறீங்கன்னா ஒரு ரொம்ப கண்ட்ரோலபிள் லிமிட்ஸ்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன்றது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாதிக்கிறது எதுனா லிவரை தான். அண்ட் இந்த மாதிரி லிவர் டிசீசஸ் லிவரை தாண்டி அதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்க பேங்க்ரியாஸ், கால் பிளாடர் எல்லாமே ஈஸியாக பாதிக்கப்பட்டுரும். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த ஆல்கஹால் கன்சம்ஷனை விட்டுறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். விட முடியாதவங்க, சோஷியல் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் உள்ளவங்க அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரோலபிள் லிமிட்ஸில் வச்சுக்கிட்டால் அது அவங்களுக்கு நல்லது. அண்ட் இன்னொன்று அந்த மெட்டபாலிக்கலி ப்ரொடியூஸ்டு லிவர் டிசீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது நம்மளோட ஃபுட் ஆகட்டும், இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ரொம்ப ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் இல்லாமல் செடென்ட்ரியாக இருக்கிறோம். நம்ம சாப்பிட்ற ஓவர் ஹை கலரிஸ் ஃபுட்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், இது எல்லாமே அந்த மெட்டபாலிக் லிங்க்டு லிவர் டிசீஸை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலிருந்து மாறணும். ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் எகெயின் லிவரோட ஹெல்த்துக்குமே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ராசஸ்டு ஃபுட் எகெயின். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் லிவர் டிசீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த ஆட்டோ இம்யூன் ஃபேக்டர் அப்படின்றது எப்படின்னா, நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபாடிஸ் நமக்கு எகெயின்ஸ்டாகவே செயல்படும். அதாவது நம்ம நண்பன் நினைக்கிறத நமக்கு எதிரியாயிட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அண்ட் இன் ஜென்ரல் எல்லாருக்கும் ரொம்ப காமனாக இப்போ இருக்கிற கான்டெம்ப்ரரி லைஃப் ஸ்டைல் மெக்கானிசம்ஸில் பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர்ன்றது இன்றைக்கி ரொம்ப காமனாக அசால்ட்டாக, லைக் நம்ம பார்க்குற 10 பேரில் ஒரு 7 பேர் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேட்டி லிவர் ஆல்கஹால் லிங்க்டாகவும் இருக்கலாம், நான் ஆல்கஹால் லிங்க்டு, தட் இஸ் மெட்டபாலிக்கலி இன்டியூஸ்டாகவும் இருக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஆஃப் மெட்டபாலிக்கலி லிங்க்டு டிசீசஸ், நிறைய இந்த மெட்டபாலிக்கலி லிங்க்டு டிசீசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான லிவர் டிசீஸ் எல்லாம் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் இதை வச்சு தான் நம்ம கரெக்டாக கேர் எடுக்கணும். அண்ட் ஆல்கஹால் லிங்க்டு நம்ம ஆல்கஹால் சாப்பிட்றத விட்டுறணும், அதுதான் மெயின்.
அண்ட் இன்னொரு மேஜர் காமன் காஸ் ஃபார் திஸ் லிவர் டிசீஸ் என்னென்னா இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ். அதாவது சும்மா லைட்டாக தலைவலிச்சாலும் ஒரு பேராசிட்டமால் இல்லை டோலோ 650 போடுறதாகட்டும், இல்லை நிறைய பெயின் கில்லர்ஸ். இப்போல்லாம் என்னென்னா நிறைய பேர் வீட்டில் பெயின் கில்லர் ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. எப்போல்லாம் லைட்டாக தலைவலியோ டக்குன்னு ஒரு பெயின் கில்லரை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஃப்ரீக்வெண்ட் அண்ட் ஹெவி யூசேஜ் ஆஃப் டோலோ லைக் பேராசிட்டமால் எஸ்பெஷலி அது வந்து லிவரை ரொம்ப பாதிக்கும். அண்ட் எல்லா ட்ரக்ஸுமே அது ப்ராசஸ் ஆகிறது எங்கன்னா லிவரில் தான். அதனால தான் லிவர் வந்து அந்த ட்ரக் ஓவர்லோட் ஆனாலுமே அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ த டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் பாடி அப்படிங்கிறது லிவர் மூலமாக தான் நடக்குது. அண்ட் நம்ம ட்ரக்ஸ் எஸ்பெஷலி த பெயின் கில்லர்ஸ் இன்டிஸ்கிரிமினேட் ரொம்ப நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் சும்மா நினச்ச நேரம்லாம் சாப்பிட்றதுங்கிறது நம்மளோட லிவரை பாதிக்கும். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெனரலாக இந்த ஃபேட்டி லிவர் இல்லை ஜாண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடாதீங்க, ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் சாப்பிடாதீங்க அப்படின்னு நிறைய சில ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன், ஒரு 2 நாளில் திருப்பி அப்படியே ரெகுலருக்கு வர்றாங்க. அது ஒரு பேசிக் லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபுட் கண்ட்ரோலில் ஒன்ஸ் உங்களுக்கு லிவர் டிசீஸ் இருக்குன்னா என்ன மீன் பண்ணால் உங்கள் லிவர் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் லைக் ஆயிலி ஃபுட்ஸ், நான்வெஜ், இந்த மாதிரி ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அது எகெயின் வந்து கஷ்டப்படுற உங்கள் லிவருக்கு இன்னும் அதிகமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க போகுது. அப்போது உங்களோட அந்த டிசீஸ் கண்டிஷன் வந்து இன்னும் ஒர்ஸ் ஆகிக்கிட்டே போகும். இந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிடுது அப்படின்வாங்களா, அந்த மாதிரி வெந்த ஈரலில் திருப்பி வேலை பாய்ச்சுற மாதிரி தான் நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல் வச்சுக்கல அப்படின்னா. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபுட் கண்ட்ரோல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அண்ட் இந்த லிவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆர்கன். அதாவது ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டினா மீனிங் என்னென்னா, அது திருப்பி ரீஜெனரேட் ஆகி திருப்பி ரிஃப்ரெஷ் ஆகிடும். நம்ம பாடியில் அதிகமான ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி லிவருக்கு இருக்குது. அப்படி இருக்கிற அந்த லிவரையே நம்மளால் ரீஜெனரேட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம கொண்டு போகிறோன்னா அது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட தப்பு தான். ஏன்னா ஒரு 25% ஆஃப் இதில் இருந்து கூட ஃபுல் ரீஜெனரேட் ஆகி லிவர் வந்து ரீகெயின் ஆகிறதுக்கு அதுக்கு ஃபுல் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சயின்டிஃபிக்காகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி உள்ள லிவரை நம்ம எவ்வளோ ஈஸியாக கொண்டு வர முடியும். ஆனால் அதையும் அந்த நிலையும் தாண்டி அதை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கிட்டு அதனால் இறந்து போகிற இந்த மாதிரியான சூழ்நிலையில் வர்றது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு லெத்தார்ஜிக், இல்லை நம்மளோட ஒரு கேர்லெஸ்னஸ், இல்லை நம்மளோட என்ன சொல்ல ஒரு திமிருன்னு கூட சொல்லலாம். சாப்பாடு கண்ட்ரோலில் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற ஒரு அகம்பாவம், இல்லை ஆல்கஹால் அன்கண்ட்ரோலாக சாப்பிட்றது இப்படிங்கிறலாம் எகெயின் நம்ம கேர் எடுத்துக்கலைன்றதே அது ஒரு வகையில் வந்து தப்பான ஒரு கேரக்டர் தான் இல்லையா, ஹேபிட் தான். ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து நம்மளோட ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே கேர் எடுத்துக்கணும். அண்ட் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸுங்க. ஒரு தடவை தான் நமக்கு அந்த லைஃப் கிடைக்கிது. அந்த ஒரு லைஃப்பை ஃபுல்லாக முழுமையாக திருப்தியாக வாழணும். அண்ட் இந்த மாதிரி நம்மளோட ஹேபிட்ஸ்னால் ஒரு ப்ரீமெச்சூர் டெத் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நம்ம சயின்ஸ் எப்படி படிக்கணும், ஜென்ரல் சயின்ஸில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ தூரம் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றி ஒரு எஜுகேட்டட் பர்சனாக நம்ம அலர்ட்டாக க்யூரியஸோட கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ASGoogle.comல ஆர்டிக்கலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது எப்படி யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கும் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற நீங்கள் அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். சரிங்களா?